ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம். பாயசம்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஜவ்வரிசி பாயசம்னா பிடிக்காம இருக்குமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசியை ஊற போட்டுடலாம். 1 hour இல்லை 2 hours மினிமம் ஊறினா போதும். ரொம்பவே சூப்பராக ஊறி வரணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா அது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நார்மல் ஜவ்வரிசி தான். கண்டிப்பாக 1 hour இல்லை 2 hours வந்து ஊற வச்சே வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பாயசம்னாலே எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 லிட்டர் பாலில் வந்து நீங்கள் ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுக்கலாம். பால் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சிருக்கேன். மறுபடியும் வந்து நல்லா கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியோட அளவு வந்து 1/2 கிலோ ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாலில் ஜவ்வரிசி சேர்த்துட்டு பிறகு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பால் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம சேர்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஏற்றவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கேன். சுகர் சேர்த்துட்ட பிறகு இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுட் கலர் தான் சேர்க்க போகிறேன். எல்லோ ஃபுட் கலரை வந்து தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து குங்குமப்பூ கிடைக்கல, அதனால நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்ட பிறகு ஒரு கொதிச்சதும் கடைசியாக வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் வந்து திராட்சை போட்டு நல்லா நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது முந்திரியும் திராட்சை வந்து கருகி போகக்கூடாது. முந்திரி வந்து லைட் ப்ரௌன் கலராகவும் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினா போதும். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்மளோட ஜவ்வரிசி பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from ஹேமா.